ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். 2026-27 ஆண்டுக்கான புதிய கல்வியாண்டு இன்னும் சில நாட்களில் தொடங்க போகுது. எண்ணும் எழுத்தும் திட்டம் முடிவுக்கு வந்து தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையோட அடிப்படையில் புதிய பாடப்புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. 1வது முதல் 3வது வரை உள்ள குழந்தைங்களுக்கு இந்த பாடப்புத்தகங்களை நாம் எப்படி நடத்துறது அப்படிங்கிறதுக்கான டீச்சர்ஸ் கைடும் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க. அந்த டீச்சர்ஸ் கைடில் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மனப்பாட கற்றல் முறையிலிருந்து மாறி குழந்தைகள் பொருள் உணர்ந்து திறன் அடிப்படையிலான கற்றலை நோக்கி குழந்தை மைய கல்வி முறையாக மாற்றி இந்த இதில் செஞ்சுருக்கிறாங்க. பாடத்திட்டங்கள் எல்லாமே இந்த நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு தான் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த பாடத்திட்டங்களுக்கு உதவுற வகையில் பாடநூல்களை அமைச்சிருக்கிறாங்க. 1, 2 மற்றும் 3ஆம் வகுப்புகளுக்கான டிஹெச்பி தமிழ், இங்கிலீஷ், கணக்கு இது 3க்கும் ஒரு புக்கு வரும். 1வதுக்கும் 2வதுக்கும் சுற்றுச்சூழல் அறிவியல் டிஹெச்பியும் 3ஆம் வகுப்புக்கு அறிவியல் சமூக அறிவியல் டிஹெச்பியும் கொடுத்துருக்குறாங்க. கணக்கு, சுற்றுச்சூழல் அறிவியல் சமூக அறிவியல் இந்த டிஹெச்பி வந்து தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸ்க்கு இங்கிலீஷ்லேயும் கொடுக்குறாங்க. இந்த டிஹெச்பி எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா 5 பகுதிகளாக வடிவமைச்சிருக்காங்க. முதல் பகுதி அழகு, அதாவது நாம் நடத்தக்கூடிய யூனிட். அடுத்தது கற்பித்தலுக்கான படிநிலைகள். அதுக்கடுத்ததாக மதிப்பீடு. அதுக்கடுத்து மாணவர்களோட குறை தீர்த்தலும் அவங்களோட அனுபவ பகிர்வோம். அதுக்கடுத்து கடைசியாக கூடுதல் வளங்கள். இந்த 5 பகுதிகளாக ஒவ்வொரு பாடமும் அமைக்கப்பட்டிருக்குது. தமிழ் பாட புத்தகத்தில் 2 யூனிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்குமே 2 யூனிட்ஸ் தான் இருக்குது. அந்த ஒரு யூனிட்குள்ளே பாடங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு செகண்ட் யூனிட்டில் வெவ்வேறு வகையான பாடங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு பீரியட்ங்கிறது 90 நிமிஷம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் பாட கற்பித்தல் அணுகுமுறைக்கு வந்து கற்பித்தல், குழு செயல்பாடு, விரைவாக சரிபார்த்தல், பாடநூல் பயிற்சிகள், நான் கற்றவை இந்த 5ம் இருக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்ததாக மதிப்பீடுக்கு கற்றல் பயணம், நானே செய்வேன், மதிப்பீடுகள் இவையெல்லாம் வச்சு நாம் மாணவர்களை மதிப்பீடு செய்யணும். அதுக்கடுத்ததாக குறை தீர்த்தல் மற்றும் அனுபவ பகிர்வு. மாணவர்கள்ட்ட ஏற்படக்கூடிய கற்றல் இடைவெளிகளை நிரப்புறதுக்கு குறைதீர் மற்றும் செறிவூட்டல் செயல்பாடுகள் உதவி செய்து. அடுத்ததாக அனுபவ பகிர்வு. இது வந்து குழந்தைகளோட கற்றல் முன்னேற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அடுத்தடுத்த படிகளுக்கு கொண்டு போகிறதுக்கு தீர்மானிக்கிறதுக்கு ஆசிரியருக்கு இந்த அனுபவ பகிர்வு உதவி செய்யுது. அடுத்ததாக கூடுதல் வளங்கள். இதில் பல்வகுப்பை கையாளுவதற்கான செயல்பாடுகளும் இணைப்புகளும் மின்னுறு வளங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மின்னுறு வளங்களில் வந்து குழந்தைகளுக்கான வளங்களும் ஆசிரியர்களுக்கான வளங்களும் இருக்குது. இது வந்து QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்துடும். அடுத்ததாக மதிப்பீடுகள் மற்றும் மாணவர் செயல்திறன். இதில் வந்து மாணவர்களை மதிப்பீடு முறைகள் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மதிப்பீடை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஒவ்வொரு யூனிட் முடியும் போதும் மாணவர்களோட முன்னேற்றத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி மதிப்பீடுகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் போடுற மார்க் வந்து அந்த பருவத்தோட இறுதியில் நம்ம மதிப்பெண் கணக்கிடுறதுக்கு எடுத்துக்கிடுவாங்க. அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் போடும்போது அதை தனி நோட்டில் எழுதி வச்சுக்கிறது நல்லது. வகுப்பு 1க்கும் 2க்கும் 25 மதிப்பெண்ணுக்கு மதிப்பீடு நானே செய்வேனில் இருக்குது. வகுப்பு 3க்கு வந்து 20 மதிப்பெண்ணுக்கு இருக்குது. நம்ம தமிழ் டிஹெச்பியோட அனெக்ஷரில் இந்த மதிப்பெண் பதிவேடு இருக்குது. நாம் நோட்டில் எழுதி வைக்காட்டியும் இந்த டிஹெச்பியில் உள்ள மதிப்பெண் பதிவேடை எடுத்து நம்மளுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அதை பொறுத்து நாம் ஜெராக்ஸ் எடுத்து அதை ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். இதிலே நாம் மார்க்கை குறிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாணவர்களை மதிப்பீடு செய்கிறதுக்கு கற்றல் பயணம், அப்புறம் அவ்வப்போது செய்யப்படும் மதிப்பீடு, அதாவது நானே செய்வேன். அதுக்கு அடுத்ததாக திறனறி மதிப்பீடு, அதாவது காம்பிடென்சி பேஸ்டு அசஸ்மெண்ட். இந்த CBA தான் பரீட்சை, அதாவது நம்ம காப்பரீட்சை அரைப்பரீட்சைன்னு சொல்கிற மாதிரி. இனி ஒவ்வொரு டேர்ம் முடியும் போதும் வைக்கிற எக்ஸாமுக்கு நாம் CBAன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணும் எழுத்தும் ஸ்கீமானது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட கற்றல் நிலையில் உதவி செஞ்சிச்சு. ஆனால் இப்போது தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை, அதாவது சுருக்கமாக TNSEP 2025 இது என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு குழந்தையும் அவங்க வகுப்புக்கு தேவையான திறன்களை அடையிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல் முறைகள், தொடர் கண்காணிப்பு இதெல்லாம் வச்சு இந்த பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டுக்கான சில உத்திகளையும் கொடுத்துருக்குறாங்க. வகுப்பறையில் பொறுப்பேற்றல், வகுப்பறை விதிகள், வகுப்பறை நடைமுறைகள், சுய சரிபார்ப்பு பயிற்சி தாள்கள், ஐஸ்கிரீம் குச்சிகள்,
பரிசு மற்றும் ஏற்றுக்கொண்டு பாராட்டுதல், இந்த மாதிரி சில உத்திகளை கொடுத்துருக்காங்க. இதில் ஐஸ்கிரீம் குச்சி உத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுக்கு. அதே போல் ஜாடியில் ஒரு கோழி, நம்மளோட வகுப்பறையில் இந்த ஜாடியை வச்சு கோழி குண்டுகளை போடுறது. குழந்தைகள் எல்லாருமே ஒரு விதியை பின்பற்றினாலோ இல்லை நம்ம கொடுக்குற ஒரு டார்கெட்டை அவங்க ரீச் பண்ணாலோ நான் அதுக்கு அந்த இதுக்குள்ளே ஒரு கோழி குண்டை போடலாம், இல்லை குட்டி பால் போடலாம். எப்போ அந்த ஜாடி நிரம்புதோ அப்போ குழந்தைகளுக்கு 10 நிமிஷம் விளையாட்டை நாம் போனஸாக கொடுக்கும்போது அவங்க சீக்கிரம் அதில் சேர்க்கணும்னு நினச்சி ஒரு டிசிப்ளினை கடைப்பிடிப்பாங்க. இந்த யுக்தியும் நல்லா இருக்குது. ஒரு ஆசிரியர் பல்வகுப்பு கற்பித்தலில் இருந்தாருனாக்கும் அவங்க பின்பற்றக்கூடிய உத்திகளையும் கொடுத்துருக்குறாங்க. சுழல் முறை உத்தி, ஒரே உள்ளீடு பல்வகை செயல்பாடுகள் உத்தி, திறன் அடிப்படையில் பிரித்தல் உத்தி, கற்றல் தேவைக்கேற்ப குழு அமைத்தல் உத்தி, இந்த மாதிரியாக கொடுத்துருக்காங்க. இது தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆசிரியர் கையேட்டில் மொத்தம் 3 பகுதிகள் இருக்குது. முன் இணைப்பு, கற்பித்தல் வழிகாட்டுதல், பின் இணைப்பு. இது ஒன்றுக்கும் கற்பித்தல் உத்திகள் கொடுத்துருக்குறாங்க. அதை நாம் பார்த்துக்கலாம். பல்வேறு நுண் அறிவுகளையும் கற்றல் இயல்புகளையும் உடைய குழந்தைகளுக்கு விளையாட்டு முறையிலே, அதாவது ஓவியம், பாடல், நடிப்பு, கதை, விளையாட்டு, இந்த மாதிரியான வடிவங்களில் பாடப்பொருளை 2 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மொதல் யூனிட் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு கற்றலுக்கான முன் ஆயத்தமாகவும், செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன் வகுப்புகளில் கற்றதை நினைவு கூறுற வகையிலையும் அமைக்கப்பட்டிருக்குது. பாடப்பகுதியை கற்பிக்கிறதுக்கான 4 படிநிலைகள், இது 2ஆம் வகுப்புக்கும் 3ஆம் வகுப்புக்கும். அதுக்கடுத்து பாடல் பகுதிக்கான 4 படிநிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து மொழித்திறன் வளர்க்கும் செயல்பாடுகள், அதாவது உணர்தல், கேட்டல், பேசுதல், படித்தல், புரிதல், எழுதுதல், படைப்பாற்றல், இவைகளையெல்லாம் மாணவர்கள்ட்ட எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இது. ஒரு யூனிட்டோட இறுதியில் நான் கற்றவை, திரும்பி பார்க்கலாம், நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன், நானே செய்வேன், மகிழ் பக்கம், வந்த பாதை, அனுபவ பகிர்வு, இது எல்லாமே இருக்கும். புக்கில் உள்ள பயிற்சிகளை எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பட விளக்கமாக எறும்பு சின்னங்கள் கொடுத்துருக்குறாங்க. கண்டுபிடித்தல், சிந்தித்தல், பாடுதல், தனியாக செய்தல், இணையாக செய்தல், குழுவாக செய்தல், ஆசிரியர் பங்கேற்போடு செய்தல், மதிப்பீடு, விழுமியம் மற்றும் வாழ்வியல் திறன், கலையும் கைவண்ணமும், செய்கை விளையாட்டு, இது எல்லாமே எறும்பு சின்னங்கள்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 4 பாடங்கள் இருக்குது. அந்த பாடங்களை நாம் கற்பிப்பதற்கான நாட்கள் எத்தனை நாட்கள்ங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. 2ஆம் வகுப்புக்கு 5 பாடங்கள், 3ஆம் வகுப்புக்கும் 5 பாடங்கள், அதுக்கான கற்பித்தல் நாட்கள், உத்தேசமான கற்பித்தல் நாட்களும் கொடுத்துருக்குறாங்க. துணைக்கருவிகளுக்கு இந்த QR கோடை நாம் ஸ்கேன் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். மாணவர்கள் பேசுவதற்கான உத்திகளாக படம் பார்த்து பேசுதல், என் மேடை, என் பேச்சு, இவை அமையும். பாடலுக்கான உத்திகளாக இது சிலவற்றை கொடுத்துருக்குறாங்க. நமக்கு அது எது சூட் ஆகுதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கதை சொல்லும் உத்திகளையும் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன உத்திகளை கையாண்டால் அது சிறப்பாக மாணவர்கள்ட்ட போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது படித்தல் உத்திகள், எழுத்துக்களை இணைத்து படிக்கிறது, இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. விரைவாக படிக்கிறது, வாய் விட்டும் பிழையின்றியும் படிக்கிறது, இந்த மாதிரியான உத்திகள். எழுதுவதற்கான உத்திகளாக சொல்ல கேட்டு எழுதுதல், சொந்த கருத்தை எழுதுதல். அடுத்ததாக கலந்துரையாடல் யுத்தியில் வந்து நாம் 25%க்கும் குறைவாக பேசி மாணவர்களை 75%க்கும் அதிகமாக பேசுகிற வகையில் கலந்துரையாடல் அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு படிக்கிறதுலையும் எழுதுறதுலையும் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கான சில விளையாட்டுகள் உத்திகளாக கொடுக்கப்பட்டிருக்குது. 1ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்போ தான் நம்மள்கிட்ட உள்ள நுழைவாங்க புதுசாக. அவங்களுக்கு முதல் 15 நாட்கள் வந்து ஆயத்த நிலை செயல்பாடுகளும் பயிற்சிகளும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பூராமே மகிழ்வோடு விளையாடக்கூடிய செயல்பாடுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் 10 நாட்கள் ஆயத்தப்படுத்துதல், அதாவது படித்தவற்றை நினைவு கூறுதல், இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 3ஆம் வகுப்புக்கும் அதே மாதிரி 10 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னிணைப்பில் 1ஆம் வகுப்புக்கு கற்றல் பயண அட்டவணை, ஒவ்வொரு வகுப்புக்கும் தனித்தனி கற்றல் பயண அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையில் நாமளே நம்ம கிளாஸில் 20 பிள்ளைகளுக்கு கம்மியாக இருந்தாங்கன்னா 20 அல்லது 20க்குள்ளேயோ இருந்தாங்கன்னா இதிலே நம்ம எழுதிக்கலாம். அதுக்கு மேலே பிள்ளை அதிகமாக இருந்தாங்கன்னா நாம் ஜெராக்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். இதில் வரிசை எண், மாணவர் பெயர், பாடலை கேட்டு பின்தொடர்ந்து அவங்களால பாட முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு டிக் அடிக்கணும். அவங்களுக்கு படம் பார்த்து பேச முடிஞ்சால் அதுக்கு ஒரு டிக்கு. உயிர் எழுத்துக்களை அடையாளம் காணவும் ஒலிக்கவும் முடியும், அவங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு அவங்களுக்கு டிக் அடிக்கணும். டிக்கோ ஸ்டாரோ போடணும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. மெய்யெழுத்துக்களை அடையாளம் காணவும் ஒலிக்கவும் முடியும், அதுக்கு ஒரு டிக்கு. உயிர் மெய்யெழுத்துக்களோட வரி வடிவம் அறிந்து எழுத முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிக்கு.
மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது, 5 மார்க் அவங்களுக்கு. நம்ம டிஹெச்பியில் கற்றல் பயண அட்டவணைக்கு அடுத்த பக்கத்திலேயே மதிப்பெண் பதிவேடு இருக்குது. பருவம் 1க்கு மொத்தம் 2 யூனிட், 2 யூனிட்லேயும் நானே செய்வேன் இருக்குது. அதில் ஸ்டூடெண்ட்ஸு 20 பேர் எழுதிக்கலாம். வாய்மொழிக்கு 10 மதிப்பெண்கள், செயல் திட்டம் அல்லது செயல்பாடுக்கு 10 மதிப்பெண்கள், நாம் டிக்டேட் பண்ணுறத அவங்க எழுதுறதுக்கு 5 மதிப்பெண்கள், மொத்தம் 25. 2வது யூனிட்டுக்கு 25, மொத்தம் 50 மார்க்குகள். அதுக்கப்புறமா திறனறி மதிப்பீடுக்கு 50 மதிப்பெண்கள், மொத்தம் 100 மதிப்பெண்கள் ஒரு டேர்முக்கு. அதுக்கு பெர்சன்டேஜ் இது எல்லாமே அந்த இதிலே இருக்குது. நம்ம அந்த ஃபார்ம்லேயே நம்ம எழுதிக்கலாம். இதே போல் 2ஆம் வகுப்புக்கும் 3ஆம் வகுப்புக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வேறு வேறு நானே செய்வேனில் வேறு வேறு தலைப்புகளில் வருது. இது போக கூடுதல் வளங்களாக ஒவ்வொரு வகுப்புக்கும் பாடல்கள், கதைகள், எழுத்து வலுவூட்டலுக்கான செயல்பாடு, கண்டுபிடி, விளையாட்டு, இந்த மாதிரி கூடுதல் வளங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 வகுப்புகளுக்குமேவும் கூடுதல் வளங்கள் வேறு வேறையாக தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் இதை பயன்படுத்தி மாணவர்களை நல்ல முறையில் கொண்டு வர்றதுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you soon.